தற்போது திருவண்ணாமலை வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் வந்தடைந்த அவர் ஹெலிகாப்டர் மூலமாக அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக திருவண்ணாமலை வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவண்ணாமலை வந்தடைந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக திருவண்ணாமலை வந்தடைந்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவரின் வருகை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திருவண்ணாமலை வந்தடைந்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தனது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலம் சென்னை வந்த அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலை சென்றடைந்த அமித்ஷாவுக்கு பாஜக நிர்வாகி மற்றும் கட்சியினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து கிரிவல பாதையில் அமைந்துள்ள ரமண ஆசிரமத்திற்கு அமித்ஷா செல்ல உள்ளார். அங்கு சிறப்பு வழிபாடுகளும் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் செல்லும் அமித்ஷா அங்கு சாமி தரிசனம் செய்து வழிபாடு மேற்கொள்ள உள்ளார். வழிபாடுகளை முடித்துக் கொண்டு சாலை மார்க்கமாக புதுச்சேரிக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். திருவண்ணாமலை வருகையொட்டி மாவட்ட காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 3 இடத்துக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அமித்ஷா பயணிக்கும் வழித்தடங்கள், அவர் செல்லும் முக்கிய இடங்கள் மற்றும் வெளிப்பேட் பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக குறிப்பிட்ட பகுதியில் ட்ரோன் மற்றும் ரிமோட் மூலம் இயங்கும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா வருகையொட்டி ஹெலிபேட் பகுதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.